ரைட். பதிமூணுல வாசிக்கணும். இதை யூஸ் பண்ணுங்க. நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். ரைட். அது அந்த 13th verseல மெயின் திங், நாங்கள் சில நேரம் கேட்குறவங்களா இருப்போம் இல்லையா? சில நேரம் எத்தனையோ சர்மன்ஸ் கேட்குறோம், எத்தனையோ விஷயங்கள் நாங்கள் கேட்குறோம். ஆனால் நிறைய நேரங்களில் கேட்குறவங்களா மாத்திரம்தான் இருக்கிறோம், செய்கிறவங்களா இருக்கிறது கிடையாது. அந்த நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் மாதிரி தான். சில நேரம் கெட்ட விதத்தில் விதைக்கப்பட்டால் சில நேரம் எங்களோட பிரச்சனைகள்னால எல்லாமே மறக்கப்பட்டு போவோம். சில நேரம் சர்ச்சுக்கு வருவோம், சர்ச்சில் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம், சர்மனை கேட்போம். ஆனால் வீட்டுக்கு போகிற நேரம் சர்மனையும் மறந்துடுவோம், என்ன சர்மன் சொன்னாங்க எல்லாம் மறந்துடும். வீட்டுக்கு போகிற நேரம் திரும்ப எங்களோட நாளாந்த வாழ்க்கையிலும் படி செய்வோம். அப்போ அதனால இங்கே என்ன போட்டிருக்காங்க, நாங்கள் சும்மா கேட்குறவங்களா மாத்திரம் இல்லை, நாங்கள் செய்கிறவங்களாகவும் இருக்கணும். அதுதான் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். ரைட். 14. பன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதினாலும் குற்றமொன்று குற்றமில்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றையொன்று தீர்க்கிறதினாலும் நியாயப்பிரமாணத்திற்கேற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். ரைட். அதாவது இங்க போட்டிருக்காங்க, இது ரோமருக்கு எழுதின ஒரு நிருபம். ரோமர்ல இருக்கிற கிறிஸ்தவங்களுக்கு எழுதப்பட்ட ஒரு நிருபம். அங்க அந்த டைம்ல நான் ஏர்லியா சொன்னேன் உங்களுக்கு, அந்த டைம்ல என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, யூதர்கள் எல்லாம் ரோமாபுரியை விட்டு வெளியே அனுப்பப்பட்டாங்க ஒரு காலத்துல. பிறகு அவங்க திரும்ப வாராங்க, ஜூஸ் எல்லாம் யூதர்கள்லாம் வாராங்க. அப்பதான் இந்த பிரச்சனை நடக்குது. யூதர்கள் அல்லாத கிறிஸ்தவங்களுக்கும் தான் இந்த பிரச்சனை நடக்குது. அப்ப என்ன சொல்றாருன்னு சொன்னா இங்க பவுல் ரொம்ப கிளியரா, அதாவது நீங்க யூதர்களா உங்களுக்கு என்ன இருந்தது, நியாயப்பிரமாணம் இருந்தது. அதுதான் அவங்கள வழி நடத்துச்சு. எது நல்லது, எது கெட்டது, எது பாவம், எது செஞ்சா பாவம், எது செஞ்சா பாவம் இல்லைன்னு சொல்லி. ஆனா யூதர்கள் அல்லாத புறஜாதியாருக்கு அவங்களுக்கு அந்த மாதிரி நியாயப்பிரமாணம் ஒண்ணுமே இருக்கல, அவங்களுக்கு தெரியல. அந்த டைம் அப்படி ஒண்ணு இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாது. ஆனா என்ன நடந்திருக்கு, அவங்களுடைய உள்ளார்ந்த ஒரு மனசு, அல்லது என்ன சொல்லுவாங்க, நார்மலா என்ன சொல்லுவாங்க, எங்களுடைய மனசாட்சி, அவங்களுடைய மனசாட்சி அவங்கள நல்ல வழிக்குள் கொண்டு சென்றுச்சு. நல்ல எண்ணங்கள்னால அவங்களோட மனசாட்சி அவங்கள நல்ல காரியங்களுக்கு இட்டு சென்றுச்சு. என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இதுல ரோமர் 2 அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் அவங்களுக்கு மனசாட்சிப்படி அவங்க நல்ல காரியங்களை செய்து வந்தனால அவங்க கடவுளுடைய நியாயப்பிரமாணம் அவங்களுடைய இருதயத்தில் எழுதப்பட்டது என்று அவங்க அதை வெளிப்படுத்தினாங்க. அதாவது இப்ப கூட நாங்க சும்மா எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா, நாங்க கிறிஸ்தவர்களா இப்படி எல்லாம் இருக்கணும்னு சொல்லி வேதம் எங்களுக்கு காட்டுது. ஆனா சில நேரங்கள்ல கிறிஸ்தவர்கள் அல்லாதவங்க கிறிஸ்தவர்களை விட நல்ல ஒரு பரிசுத்தமான ஒரு உண்மையான ஒரு ஜீவியம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க சில பேர். ஆனா அவங்க இயேசு கிறிஸ்துவ தெய்வம் என்று அறிக்கை பண்ணாட்டியும் அவங்களோட மனசாட்சிப்படி அவங்க ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணி கொண்டு நல்லவங்களா, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றவங்களா, உண்மை பேசுறவங்களா, அந்த வேல்யூஸோட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க நிறைய பேர். ஸோ அது மாதிரி தான் இதுவும் சரியா. அதே மாதிரி தான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்தவர்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஜூஸ்ன்னு சொல்லி இந்த கண்டெக்ஸ்ட்ல, இந்த காலங்களில். மற்றவங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் மற்ற விதமான மக்களா. ரைட். ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட். அதாவது யூதர்கள் அல்லாதவர்கள் எப்படி வாழ்றாங்கிறது. அதோட அடுத்தபடியா அவர் சொல்றாரு, அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதுனாலும் குற்றமொன்று குற்றமில்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றையொன்று தீர்க்கிறதுனாலும் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறீர்கள். அதாவது உண்மை எது பொய் எதுன்னு அவங்களுக்கு தெரியும். சில பேர் இருக்காங்க நல்ல விழுமியங்கள் நல்ல சிந்தனைகளோடு, நாங்கள் உண்மையை தான் பேசணும், கிறிஸ்தவர்கள் அல்லாதவங்க கூட நாங்கள் நல்ல விஷயங்களை தான் செய்யணும், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அந்த விதமா அவங்க வாழ்றாங்க. அவர் ரைட். நாங்கள் 15 வரைக்குமா வாசிச்சோம். ரைட். ஓகே, அடுத்தது வாசிங்க.
என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். ரைட். அதாவது எங்க எல்லாருக்குமே நாங்க நம்ப வேண்டிய ஒரு விஷயம், சில நேரம் நம்பாத ஒரு விஷயம் அல்லது டவுட் பண்ற ஒரு விஷயம், எங்க எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு இருக்கு. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நியாய தீர்ப்பு இருக்கு. ஆனா நியாய பிரமாணத்தின் படி நாங்க வாழ்றோமா, எங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்க போகுது அப்படிங்கிறது பெரிய ஒரு கேள்விக்குறி. ஆண்டவருக்கு முன்னாங்க நாங்க நிற்கும் போது அவர் என்ன கேட்பார், நாங்க என்ன சொல்ல போறோம்? ரைட். என்ன கேட்பாருன்னு நினைக்கிறீங்க? என்ன கேட்பாருன்னு நினைக்கிறீங்க? ஆண்டவருக்கு முன்னால் போயிட்டு நிற்கும் போது என்ன கேட்பார்? என்ன கேட்பார்? வாட் டு யூ திங்க் ஹி வில் ஆஸ்க்? ஆண்டவருக்கு முன்னால் போயிட்டு நிற்கும் போது கேட்கக்கூடிய கேள்வி என்ன? ரைட். பைபிள்ல ஒரு இடம் இருக்கு, அவர் என்ன நடக்கலாம்னு சொல்லியிருக்காரு. அது என்ன இடம்? இன்னும் ஒரு சொல்லியிருக்காரு, இது படும் போது ஜட்ஜ்மெண்டின் போது அவர் சொல்றாரு ஒரு காரியம். என்ன காரியம்? நான் பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை, தாகமா இருந்தேன், தாகத்தை தீர்க்கவில்லை. சில நேரங்கள் ஆண்டவர் அதே கேள்வி எங்கள்கிட்ட கேட்கலாம். எப்பயுமே நாங்க விசுவாசிக்க வேண்டிய ஒரு காரியம், நாங்க வாழ்க்கையில நல்லா இருக்கும் பொழுது அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அதாவது இல்லாதவங்களுக்கு எங்களுக்கு முடியுமான வரை ஹெல்ப் பண்றது, அது ஒரு பெரிய பொறுப்பு. ஐஸ்வர்யவான் லாசருடைய கதை தெரியுமே. ஸோ அது ஒரு முக்கியமான பொறுப்பு. அடுத்து ஆண்டவர் கேட்கக்கூடிய கேள்வி, ஆண்டவர் கட்டளை கொடுத்தாரு. என்ன கட்டளை கொடுத்தாரு? உலகத்தின் கடைசி பரியந்தம் நீங்க எனக்கு சாட்சிகளா இருக்கணும். சாட்சிகளா இருந்தீங்களான்னு கேட்கலாம். ரைட். அப்ப நாங்க என்ன சொல்ல போறோம்? சரியா? சரி, நாங்க யோசிக்க வேண்டிய சில காரியங்கள் இருக்கு. எங்களுடைய நோக்கம் இந்த உலகத்துல நல்லபடியா வாழ்றது கிடையாது. ரைட். எங்களோட நோக்கம் ஆண்டவருக்கு பிரியமானபடி நாங்க வாழ்றது தான். ஏன்னா ஷுவரா ஒன் டே ஆர் தி அதர் நாங்க ஆண்டவருடைய சமூகத்துல போயிட்டு நிக்க போறோம். He is going to judge us. அந்த டைம் he is not a savior, he is a judge. அவருடைய சேவியர் இது முடிஞ்சிருச்சு. சேவ் பண்ற இது, he came to save, he saved us, he went. Next time when he comes, he is not a savior. அவர்கிட்ட போயிட்டு ஆண்டவரே மன்னிச்சு கொள்ளுங்க, திரும்ப அது செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு there is no chance. That chance of grace is now. நாங்க புலவிட்டாலும் மனம் திரும்பக்கூடிய அந்த கிரேஸ் பீரியட் இப்பதான். ஏன்னா God hasn't still come, but the day he comes, he will be a judge. அந்த டைம்ல you can't expect any sympathy from Christ. It's judgment day, plain judgment. அப்ப நாங்க புரிந்து கொள்ள வேண்டியது ஒண்ணு, the grace of God is there through Christ, was given to us, is given to us எல்லாமே, not only for Christians, the entire world. Christ did not come to save Christians, he came to save the entire world. அப்ப அந்த gift வந்து it's available to every one of us, right? But are we making it ours? அதுதான் முக்கியம். Are we making it ours? ஏன்னா சும்மா ஒரு உதாரணம், எங்கட பேர்ல சொத்து இருக்குன்னு சொல்லுவோமே நிறைய இடங்கள்ல, ரைட்? ஒரு ஓகே, எங்கேயாவது ஒரு எஸ்டேட்ல ஒரு சொத்து ஒன்று இருக்கு, எழுதி வச்சிருக்கிறாங்க, யாரோ எங்களுக்கு தெரிஞ்சவங்க எங்களோட பேருக்கு எழுதி வச்சிருக்காங்க, அது எங்களுக்கு சொந்தம். ஆனா நாங்க அதுல போயிட்டு வாழ்ற வரைக்கும் ஃபுல்லா நாங்க உரிமையாளரா இருக்க முடியாது. we have to go and live in there, we have to possess it. அதான் உங்களுக்கு அலோகேட் பண்ணதுக்காக அது இட் கான் பி. ஏன்னா சில நேரம் அங்க வந்து நீங்க போறதுக்கு முதல்ல பாதி இதை வேற யாரோ என்க்ரோச் பண்ணி எடுத்திருப்பாங்க, அங்க பாதி லேண்ட் இருக்காது, வேற யாரோ வந்து வீடு கட்டி இருப்பாங்க, உங்களுக்கு தெரியாது.
அந்த முழு இடத்தையுமே அந்த கிஃப்டை யாருக்காவது கிஃப்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கிஃப்டை நீங்க போயிட்டு அந்த இடத்துல இருந்து வேலி அடிச்சு நீங்க வாழ்ந்தாதான் தட்ஸ் யுவர் பொசிஷன். அதர்வைஸ் இட்ஸ் cannot be your position. சும்மா யூ திங்க் தட் இஸ் யுவர் பொசிஷன், பட் சம்டைம்ஸ் நிறைய பேர் வந்து அங்க பாதி காணியை எடுத்துட்டு போயிருப்பாங்க, பாதி காணியை போயிருக்கும் ஆல்ரெடி. சரியா? அதே போலதான் God has given the position of salvation to each and every one. ஆனா நாங்க we have to take it, make it our own. So how can we make it our own? அப்படின்னா salvation எங்கட own ஆக்கி கொள்றதுனா என்ன? நம்பர் 1, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை டோட்டலா நாங்க விசுவாசிக்கிறோம். We need to know unless him there's no other way. And we need to know what we have done. நாங்க என்ன காரியங்கள் செய்றோம், நாங்க என்ன விதமா வாழ்றோம். பொசிஷன் இருக்கிறதுன்னு சொன்னா to live our lives according to that, according to living the life of the kingdom life னு சொல்லுவோம். Right? To live our life as if we are God's children, not as this world's children. பரம ராஜ்யத்தின் பிள்ளைகளா வாழக்கூடிய ஒரு விதமா நாங்க மாற வேண்டியவங்களா இருக்கோம். ஸோ நாங்க இருக்கிறோமா அப்படி, அல்லது நாங்க இன்னும் நாங்க பெற்றுக்கொள்ள. Holy Spirit is given to us, but right, Holy Spirit is given to each and every one of us when we are baptized, but he cannot work through us unless we allow him to work through us. அவர் டார்மெண்டா இருப்பாரு, உலகத்தான டார்மெண்டா இருப்பாரு, எந்த ஆக்டிவ்னஸும் இருக்காது. he'll just be there. ஏன்னா you have not asked him to do something for you, you have not asked him to help you, to give you wisdom, to work with you, to do this, to do that. Holy Spirit doesn't force himself on you. Holy Spirit unga mela, he doesn't force himself on you. You need to activate him in your life. He's there. He's there. Holy Spirit is given to us. That's our belief. When we get baptized, the Holy Spirit is there with us. But how many of us, எத்தனை பேர் நாங்க அதை ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம்? ஆவியானவரோட உறவு, எங்களுடைய ஆவியும் தேவனுடைய ஆவியும், தேவனுடைய ஆவிதான் பரிசுத்த ஆவியானவர், ரைட்? ஸோ தேவனுடைய ஆவியும் எங்களுடைய ஆவியும், இஸ் இட் கனெக்டிங்? ஸோ சில நேரம் the Bible says don't grieve the Holy Spirit. Don't grieve the Holy Spirit now when we are doing something which is not aligned to the Holy Spirit, right? When we do something which is not aligned to the Holy Spirit, then he gets grieved. When we tell a lie, he gets grieved. When we do something therinjum pula seyyum podu, he gets grieved, because he always consciously he speaks, don't do this, this is not correct. நாங்க போன முறை பார்த்தோம், unless otherwise you are totally at peace on a decision, அந்த விஷயத்தை பண்ணாதீங்க அப்படி போன கிழமை. ஸோ எங்களுக்கான அந்த பீஸ் வரும் என்று இந்த புறஜாதியார் இதுல வாசிக்க கேட்டப்போ, கிறிஸ்தவர்கள் யூதர்களுக்கு இடையில் அந்த காலத்துல ரோமர்கள் நிருபம் எழுதப்பட்டது. நான் சொன்ன மாதிரி அந்த காலத்துல யூதர்கள் ரோமாபுரியை விட்டு வெளியனுப்பப்பட்டாங்க. அப்ப திரும்ப அவங்க எல்லாம் திரும்ப ரோமாபுரிக்கு வந்தாங்க. அந்த டைம்ல வந்து ரோமாபுரியில இருந்து கிறிஸ்தவங்களுக்கும், அதாவது யூதர்கள் அல்லாத யூதர்களுக்கும் பிரச்சனை நடந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து சொன்னாங்க, எங்களோட சம்பிரதாயங்கள் எல்லாம் இவங்க பின்பற்றாம இருக்கிறாங்க அப்படின்னு கிறிஸ்தவர்களுக்கு குற்றம் சாட்டினாங்க. ஆனா பவுல் அந்த பேலன்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு வராரு ரெண்டு பேருக்கு இடையில. ஓகே, நீங்க வந்து இப்படி இருக்க தேவையில்ல, இப்படி இருக்கலாம், இப்படி இருக்க தேவையில்ல, இப்படி இருக்கலாம் அப்படின்னு அந்த பேலன்ஸ், அந்த ஒரு எஜுகேஷன் எலிமெண்ட் தான் பவுல் உண்மையாவே இந்த ஃபுல் புக்லயும் எழுதுறாரு, ரைட்? ஓகே, தென் we'll read verse number 17 இருந்து இன்னொரு ஆள் வாசிங்க பாப்போம். 17 இருந்து. நீ யூதன் என்று பெயர் பெற்று நியாயப்பிரமாணத்தின் மேல் பற்றுதலாய் இருந்து தேவனை குறித்து மேன்மை பாராட்டி நியாயப்பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கிறாயே. நீ உன்னை குருடருக்கு வழிகாட்டியாகவும் அந்தகாரத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும் பேதைகளுக்கு போதகனாகவும் குழந்தைகளுக்கு உபாத்தியனாகவும் நியாயப்பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டமுடையவனாகவும் எண்ணுகிறாயே. இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா? களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? விபசாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நீ விபசாரம் செய்யலாமா?
விக்கிரகங்களை அருவருக்கிற நீ கோவில்களை கொள்ளையிடலாமா? நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா? ரைட், அதோட நிப்பாட்டுறேன். ரைட், நான் எப்பயுமே ரோமன்ஸை பார்க்கும் பொழுது நான் யோசிக்கிறது ஒன்று, how I compare this. அந்த காலத்தில் ரோமன்ஸுக்கும் அதாவது ஜூஸுக்கும் நான் ஜூஸுக்கும் இடையில இருக்கிற போராட்டத்தை அவர் கழிச்சார். இந்த காலத்தில் நாம் பார்க்கறது எப்படின்னு சொன்னால் பிட்வீன் கிறிஸ்டியன்ஸ் அண்ட் நான் கிறிஸ்டியன்ஸுங்கிற மாதிரி ஒரு கண்டெக்ஸ்ல ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல. ரைட், இப்போ என்ன சொல்றாரு, ஜூஸுக்கு சொல்றாரு. இப்போ சரியா, ரெண்டு பேருக்கும் பேசுவார் அவர், ஜூஸுக்கும் பேசுவார் ஜென்டைல்ஸுக்கும் பேசுவார். ஏன்னா ரெண்டு க்ரௌடும் அங்க இருக்கிறாங்க. அவர் ப்ரீச் பண்ற நேரம் ரெண்டு க்ரௌடுமே இருக்கு. அதாவது all are Christians, but one set of Christians are Jews, one set of Christians are non-Jews. எல்லாமே கிறிஸ்டியன்ஸ் தான். கிறிஸ்டியன்ஸ்னா இயேசுவை ஏற்றுக்கொண்ட விசுவாசி. சரியா, அதுதான் கிறிஸ்டியன்ஸ். இப்போ பால் அந்த செட்டுக்கு தான் எழுதுறாரு. அப்ப சொல்றாரு, இப்ப அவர் ரெண்டு ரோல்ஸ் எடுப்பாரு. திடீர்னு ஜூஸுக்கு பேசுவாரு, திடீர்னு நான் ஜூஸுக்கு பேசுவார். இப்ப ஜூஸுக்கு பேசுறாரு. நீ யூதன் என்று பெயர் பெற்று நியாயப்பிரமாணத்தின் மேல் பற்றுதலாயிருந்து தேவனை குறித்து மேன்மை பாராட்டி. அதாவது நீ யூதன், ஜூ, சரியா, நியாயப்பிரமாணத்தின் மேல் பற்றுதலாயிருந்து நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுகிறவனா இருக்கிறாய், தேவனை குறித்து மேன்மை பாராட்டுகிறாய், உனக்கு ஒரு ஜீல் ஒன்று இருக்கு. ரைட், நான் ஜூ, நான் ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜீல் ஒன்றும் ஒரு பக்தி ஒன்றும் ஒன்ட்டு இருக்கு. நியாயப்பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய், அதாவது அதை பற்றி அறிந்தவனாய், அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கிறாயே. உனக்கு தெரியும் நன்மை எது தீமை எது. எதை பேஸ் பண்ணி? நியாயப்பிரமாணத்தை பேஸ் பண்ண. நீ உன்னை குருடருக்கு வழிகாட்டியாகவும் அந்தகாரத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும் பேதைகளுக்கு போதகனாகவும் குழந்தைகளுக்கு உபாத்தியனாகவும் நியாயப்பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும் காட்டி சட்டமுடையவனாகவும் எண்ணுகிறாயே. அவங்க என்ன செய்வாங்க? பெரிய ரோப்ஸ் உடுத்தி நல்லா உபதேசம் பண்ணுவாங்க, மற்றவங்களுக்கு நல்ல உபதேசம் பண்ணுவாங்க. ரைட், அதனாலதான் சொல்றாரு, சரியா, இது குழந்தைகளுக்கு வழிகாட்டியா, சரியா, ஒளிய தெரியாதவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லிக்கொண்டு எல்லாம் செய்யற. இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா? சோ இங்க பவுல் என்ன சொல்றாரு, நீ உன்னைய பத்தி கேட்கணும், உன்னை குறித்து நீ கேட்கணும். நான் மற்றவங்களுக்கு உபதேசிக்கிறேன்னா என்னுடைய வாழ்க்கையில ஒழுங்கானவனா இருக்கிறேனா? ரைட், இன்னைக்கு எங்க எல்லாரையும் ஆண்டவர் நோக்கி அதான் கேட்கிறேன். எனக்கு அதை விட பெரிய கணக்கு ஒப்புவிப்பு இருக்கு. ஏன்னா பிகாஸ் ஐ எம் டீச்சிங் த வேர்ட் ஆஃப் காட் டு யூ ஆல். பட் அதே நேரம் கிறிஸ்துவை அறிந்த உங்களுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நீங்க வெளியே போயிட்டு மற்றவங்களுக்கு இதை செய்யாது அதை செய்யாதுன்னு சொல்ற நேரம் நாங்க அதன்படி இருக்கிறோமா? சரியா, இதை பிள்ளையா செய்யறேன்னு சொல்ற நேரம் நாங்களும் சேர்ந்து பிள்ளை செய்யறோமா, அல்லது நாங்க டிஃபரண்டா அதுல இருந்து விலகினவங்களா நாங்க வாழ்றோமா? ரைட், தட் இஸ் வாட். இன்னொரு விஷயம் நாங்க கேட்க வேண்டிய விஷயம், எங்களுடைய நடத்தை, எங்களுடைய சிந்தனை, இஸ் இட் glorifying God when they see us moving around? நாங்க பேசுற பேச்சுக்கள், நாங்க செய்யற காரியங்கள், சிந்திக்கிற சிந்தனைகள் ஆண்டவருக்கு பிரியமானபடி மற்றவங்க பார்க்கும்போது is it honoring God? Are we living honorable lives? One of the most important question. நாங்க எல்லாரும் எங்களை கேட்க வேண்டிய கேள்வி, எங்களை பார்க்கிறவங்க do they honor God or இவெல்லாம் ஒரு கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்றாங்களா? So how are we living our lives? Right? களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? விபசாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நீ விபசாரம் செய்யலாமா? விக்கிரகங்களை அருவருக்கிற நீ கோவில்களை கொள்ளையிடலாமா? நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா? எழுதி இருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறது. சோ ஒன்று கனப்படுத்தலாம் அல்லது தூஷிக்கப்படலாம். எங்கனால ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்பட்டா அது ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ when we don't live our lives, எங்களோட வாழ்க்கையை நாங்க ஆண்டவருக்கு பிரியமானபடி வாழாத சந்தர்ப்பத்தில், நாங்க இருக்கிற ஸ்கூல்ல இருக்கலாம், எங்களுடைய வேலை செய்யும் ஸ்தலங்கள்ல இருக்கலாம்,
what do people say about us? How do they perceive us? Do they see that we are honoring God, or do they say ஐயோ இந்த பிள்ளைய பார்த்தா இந்த பிள்ளை எடுக்கிறதுக்கு வழி இல்லை, இந்த பாய் வந்து not at all responsible at his job, he's not at all truthful, he's just coming ஒரு உப்பு சப்பு இல்லாம வேலை செய்வான். They don't have any impact in this organization. School there's no respect, teachers don't respect you, your students don't respect you, you are just going and coming, because we are an example of how a Christian should live a life. So நாங்க சிந்திக்கிற சிந்தனைகள், பேசுகிற பேச்சு, நடத்தைகள் எல்லாம் வந்து யாரை மகிமைப்படுத்து? They say look at this person, he is not doing good அப்படின்னு சொல்லும்போது it's terrible in destroying Christ's image in us. ஏன்னா we must remember, right, நான் அன்னைக்கு சொன்னேன் Christ கடவுளுடைய இமேஜ் எங்கள்கிட்ட இருக்கு, right? When Christ died on the cross, he gave the opportunity to bear his image once again. Because என்ன நடந்துச்சு, we were created in the image of God and we were pure, we had good habits, we had good values. ஆனா என்ன நடந்துச்சு, when sin entered us and the image வந்து broke, it broke. As if there is a mirror, you take and throw a stone, you can see your image still, but it's all cracked in the glass. Then what happened, because Christ came into this world, he again was able to patch those cracks. Now when you see your face through Christ, தனியா பார்க்கும்போது when Christ is not aligned, அதாவது இப்படிதான், we are say this is Christ for example, our image in a mirror, say the mirror is here, when you see like this you are broken, but when you bring Christ in between in your life, your image, what people see is a full image. They see a fullness in you, they don't see a broken shattered image. Because why? Christ is with you. When Christ is in you, ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருக்கும் பொழுது, when Christ's image is restored, right, when the Holy Spirit is there with us, என்ன நடக்கும்? அதான் ஆவியின் கனிகள். என்ன? சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, அன்பு, இரக்கம், சாந்தம், நற்குணம், இச்சையடக்கம். 9 கனிகள், right? Galatians 5:22-23. ஆனா அதுக்கு முந்தி போனீங்கன்னு சொன்னா from verses 19, ஆவியின் கனி இல்லாதவங்க எப்படி வாழ்றாங்கன்னு சொல்லி அது கிளியரா வரும். So the problem is, are we living with the spirit of God, restored in the relationship and the image of God, அப்படி வாழ்றோமா? அல்லது வந்து ஆண்டவர் எங்களுக்கு அந்த அந்த சொன்னதானே, you don't take the position of the Holy Spirit within your life, you will still remain a sinner. அந்த பொசிஷனை நாங்கள் எடுக்கும் பொழுது தான், when you ask the Holy Spirit into your life தான், your life will start changing. அந்த சேஞ்ச் தான் salvationக்கான வழி. But how are we living our lives? We might have been doing so many mistakes, that's fine. We all have done mistakes in our lives. But then, when are we realizing it and saying, God, I'm so sorry for what I've done. I'm so sorry. I would have tarnished your image. என்னுடைய வாழ்க்கையில வந்து உம்முடைய நாமம் தூஷிக்கப்பட்டிருக்கலாம், உம்முடைய நாமம் கனவீனப்பட்டிருக்கலாம் எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல. ஆனா I want that life, yeah, I am going to reflect you. Yeah, you are going to bless me abundantly. Yeah, no one can ever imagine I will be like that. I want that life. But I'm telling you all, when we live a life in Christ, Christ will bless us more than ever we can think of. But you have to first obey Him. First you need to have His presence in your life. You praying about it will not change a single thing in your life. You need to start living that life. நம்ம எவ்வளவு ப்ரே பண்ணாலும் that prayer will not be answered unless we start obeying the word of God. God says, I will start listening to you when you only obey my word. Until then, your prayers is like
ஓசையிடுகிற வெண்கலம் போலவும் கைத்தாளம் போலவும் தான் எல்லாமே நீங்க ஜெபிச்சு கொண்டு இருக்கலாம், பெரிய எல்லாம் பேர்மை பாராட்டி கொண்டிருக்கலாம். பட் nothing reaches God unless you obey his command, right? Unless you obey his command. அவருடைய வார்த்தைகளை பத்தி கீழ்ப்படிந்து நடந்தால் ஒழிய. ரெண்டு காரியங்கள் தான் நான் அன்னைக்கு சொன்னேன். ஜோஷுவாக்கு God said just two things, trust and obey. Two things God told Moses, trust and obey. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற ரெண்டு விஷயம், trust and obey. Christian life is just trusting God and obeying him. Obeying how? Obeying the word of God. அது ரெண்டும் நம்ம பண்ணாட்டி நாங்க என்ன பண்ணாலும் பிரயோஜனமே இல்லை. Nothing we do will be fruitful. It sometimes might for a little time. அதுக்கு பிறகு but the grace of God is so beautiful. சில நேரங்கள் நாங்க பண்ணாலும் ஆண்டவர் சில நேரங்களில் ஜெபங்களை கேட்கிறவரா இருக்கிறார், இல்லாம இல்லை. பட் யோசிச்சு பாருங்க, நாங்க அவரோட ஒன்றித்து ஃபுல்லா இருக்காமலே அவர் எங்களுடைய சின்ன ஜெபங்களை கேட்கிறவரா இருந்தா, if we obey him and trust him fully, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எங்களுக்கு தரலாம். அதுதான் கொஸ்டின், அதான் பாயிண்ட். ஸோ எங்களோட வாழ்க்கையில நாங்க எப்படிப்பட்டவங்களா வாழ்றோம், ரைட்? சில நேரம் நம்ம யோசிக்கலாம், இல்ல இப்ப இருக்கிறது போதும், ஐ எம் ஓகே வித் வாட் ஐ ஹேவ், ஐ எம் கெட்டிங் இனஃப். No, you are not getting enough. That is not the plan God has for you. God has bigger plans for you. நீங்க இப்ப இருக்கிற பிளானே இல்லை, கடவுளுடைய பிளான்லே இல்லை. அது நீங்க இங்க இருக்கிறீங்க, கடவுளுடைய பிளான் நீங்க இங்க இருக்கணும்னு சொல்லி நீங்க இங்க இருந்து கொண்டு ஐ எம் ஓகே வித் வாட் ஐ எம் ஹேவிங், ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு உட்கார்ந்துருக்கீங்க. That is not God's plan for you and for me. God's plan for you and for me is somewhere here. We have not even thought about it. இந்த அளவுக்கு கூட நாங்க யோசிக்கல. இங்க இருக்கிறோம், இந்த அளவுக்கு கூட நம்மளுக்கு ஆசீர்வாதம் கிட்டுமான்னு நாங்க யோசிக்கிறோம். ஆண்டவர் இங்க வச்சிருக்கிறார். But the essence of getting there is just trusting and obeying him totally, saying, God, I want you to lead me. காலையில எழும்பணும்னா how many of us go into the word of God and say early morning, okay, நான் 5 மணிக்கு ஸ்கூலுக்கு போகணும், 5 மணிக்கு வேன் வருது, 5:30 மணிக்கு வேன் வருது, can we get up at 4:30, open the word of God, God, I want to listen to your voice. நீங்க இன்னைக்கு எனக்கு என்ன வச்சிருக்கீங்கன்னா I want to listen to your word and only go out. ஏன்னா நாங்க வேர்ல்டுக்கு போகும்போது என்ன நடக்கும், we are listening to so many voices in the world. It could be social media voices, it could be voices from our friends, it could be voices from our work, it could be voices from our teachers, it could be voices from our parents. But எங்களுக்கு இருக்கிற ஒரே டைம் ஆண்டவருடைய வாய்ஸை ஹியர் பண்றதுக்கு early morning when no one is talking to us, we just listen and read his word and listen to his voice, asking him, Lord, direct my day today. I want you to speak to me. I want you to give me one word I need to do today. நாங்க அப்படி உண்மையா ப்ரே பண்ணும் பொழுது God will give you the word. God will say, this is my word for you today. This is what I want you to do today. அது when we are only நம்ம அந்த ஜெலஸோட ஆண்டவருடைய பாதத்துல வந்து சும்மா பைபிளை திறந்து 2 வசனம் வாசிச்சா அதுல ஒண்ணுமே கிடைக்கும். We might think we are reading the Bible. Yeah, story book வாசிக்கிற மாதிரி we are reading the Bible. But how many of us before we read open the Bible and pray, God, I want you to speak to me. I want you to teach me, Holy Spirit. Without the Holy Spirit we can learn nothing. We can learn nothing. You know, when we read a book without the Holy Spirit, it's like reading a story book. போர் அடிச்சு போகும் சில நேரங்கள்ல, இது ஏன் இது வாசிக்கிறாங்க, அது வாசிக்கிறாங்க, இது பண்றாங்க அப்படின்னு. But when you really go into the word of God and pray for Holy Spirit's guidance, it will pop up. Things will start popping up. You will feel these words are for me. Then you will realize those words, ஆண்டவருடைய வார்த்தைகளை புடமிடும் பொழுது என்ன நடக்கும்? It's like a furnace. அதாவது ஒரு கிளாஸ் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, ஒரு கிளாஸை ஹீட் பண்ணி to shape it up, he puts it inside the furnace, take it out, put it inside the furnace, take it out, அப்படியே எடுத்து then he puts it in the water, again takes it out, burn it again in, take it out. அவன் வந்து எப்பயுமே விட்டுட்டு போக மாட்டான். The beautiful thing when we have tests and tribulations and trials is God is always there with us.
He never leaves us aside and go. நாங்க எரிக்கப்படும் போது, மோல்ட் ஆக்கப்படும் போது, he never leaves us and go. That is the time when we need to realize he is very close to us. He is watching over us. He is looking at getting the right mold, getting the right shape on us. So he is there with us. He is working. நாங்க சில நேரம் யோசிப்போம், when we are facing trials and tribulations, ஆண்டவர் எங்களை விட்டுட்டு போயிட்டாரோ தெரியல அப்படி. No, that is the time he is very there with, very much there. அந்த டைம் தான் ஆண்டவர் எங்களோட இருக்கிறார். So as young people, when you face challenges, you must remember God during the trials and the tribulations and the challenges, challenging times, he is very close to you. He is living with you. He is watching over you. That's the beauty in that. சில நேரங்களில் மற்றபடி தான் உலகம் பார்க்கணும், யாருமே இல்லை பண்ணி, யூ டோன்ட் ஹேவ் எனி ஒன் வித் யூ, உன்னை எல்லாம் கைவிட்டுட்டாங்க, உனக்கு யாருமே இல்லை. ஆனால் அந்த டைமில் தான் ஆண்டவர் எங்களோட இருக்கிறார். அந்த டைம் தான் ஹீஸ் க்ளோஸர் வித் அஸ். அந்த டைம் தான் உங்களை விட்டே விலக மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும், அவர் விட்டு விலகினார்னு சொன்னால் யூ ஆர் கோயிங் டு பி டிஸ்ட்ராய்ட். யூ ஆர் கோயிங் டு கோ நோ ஒன், யூ வில் பி நோ ஒன் இன் லைஃப். பட் வென் வி ஹேவ் கிரைஸ்ட், யார் என்ன சொன்னார், we know we have Christ with us. அவர் எங்களோட இருக்கிறார். He will guide and lead us. சரி, நாங்கள் தொடர்ந்து வாசிப்போம். From 25 ஒரு ஆள் வாசிங்க. Here, read on this. You can read. தமிழ் பைபிள் யார்கிட்ட இருக்கு? ரைட், இந்தாங்க. 25 வாசிங்க அபினேஷ். நீ நியாயப்பிரமாணத்தை கைக்கொண்டு நடந்ததால் விருத்த சேதனம் பிரயோஜனமுள்ளதான். நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்ததால் உன் விருத்த சேதனம் இல்லாமல் ஆகி போயிற்று. மேலும் விருத்த சேதனம் இல்லாதவன் நியாயப்பிரமாணத்துக்கேற்ற நீதிகளை கொண்டால் அவனுடைய விருத்த சேதனம் இல்லாமை விருத்த சேதனம் என்றெண்ணப்படும் அல்லவா? சுபாவத்தின்படி விருத்த சேதனம் இல்லாதவனாயிருந்தும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவனாயிருந்தால் அவன் வேத எழுத்தும் விருத்த சேதனமும் உள்ளவனாயிருந்தும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிற உன்னை குற்றப்படுத்துகிறவன் அல்லவா? ரைட், ஓகே. சில நேரம் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். என்ன சொல்றாரு கிளியரா? இதுவும் யூதர்களுக்கு தான் சொல்றாரு. மேலும் நீ நியாயப்பிரமாணத்தை கைக்கொண்டு நடந்தால் விருத்த சேதனம் பிரயோஜனம் உள்ளதுதான். அதாவது விருத்த சேதனம் என்ன சொன்னா, யூதர்கள் ஒவ்வொரு ஆளும் பண்ண வேண்டிய ஒரு காரியம். ரைட், ஓகே. நியாயப்பிரமாணம், விருத்த சேதனம், ரெண்டு காரியங்களை பவுல் பேசுறாரு. அப்ப என்ன சொல்றாரு? நீ நியாயப்பிரமாணத்தின்படி கைக்கொண்டு நடந்தால் விருத்த சேதனம் பிரயோஜனம் உள்ளதுதான். விருத்த சேதனம் ஒரு உடன்படிக்கை, ஆண்டவரோடு ஆபிரகாம் பண்ண உடன்படிக்கையின் அடையாளம் தான் விருத்த சேதனம் அந்த காலத்துல. ரைட், ஸோ என்ன விருத்த சேதனம்? ஆண்டவருடைய அந்த ப்ராமிஸை அவன் விசுவாசித்தான். ரைட், அந்த விசுவாசம் தான் அவனுக்கு விருத்த சேதனமா இருந்தது. நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்தால் உன் விருத்த சேதனம் இல்லாமை ஆயிற்றே. நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடக்கும் போது உனக்கு விருத்த சேதனம் எல்லாம் வேலையே இல்லை. ரைட், நீ நியாயப்பிரமாணத்தின் படி நடந்தா அது சரி, ஆனா இல்லாட்டி அது வேலையே இல்லை. மேலும் விருத்த சேதனம் இல்லாதவன் நியாயப்பிரமாணத்துக்கேற்ற நீதிகளை கை கொண்டால் அவனுடைய விருத்த சேதனம் இல்லாமை விருத்த சேதனம் என்னப்படும் அல்லவா? அதாவது அவர் சொல்றாரு, புறஜாதியார் யாருமே, ஏன்னா யூதர்களுக்கு இருந்த பெரிய ப்ராப்ளம், கிறிஸ்டியன்ஸ் வந்திருக்காங்க புறஜாதிகள்கிட்ட இருந்து, அவங்க விருத்த சேதனம் பண்ணப்படலை. அவங்களும் எங்களை மாதிரி விருத்த சேதனம் பண்ணாதான் யூதர்களா ஐ கேன் டேக் தெம் இன். அப்ப அவர் சொல்றாரு, அவங்க விருத்த சேதனம் பண்ணாதவங்களா இருந்தாலும் அவங்க நியாயப்பிரமாணத்தின் படி நான் சொன்ன மாதிரி நல்லவங்களா, பொய் சொல்லாதவங்களா, கடவுளுக்கேற்ற நியாயப்பிரமாணத்தின் படி வாழ்றவங்களா, அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் என்னதுன்னு தெரியாது. ஆனா நல்லவங்களா வாழும் பொழுது என்ன நடக்கும்? அதுவும் விருத்த சேதனம் தான் அப்படின்னு சொல்றாரு பவுல். விருத்த சேதனம் பிசிக்கலா பண்ணாட்டியும் ஸ்பிரிச்சுவலா விருத்த சேதனம் பண்ணப்பட்டவங்க.
ஏன்னா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க, ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணினவங்க. ஸோ விருத்த சேதனம் இஸ் அன் எக்ஸ்டர்னல் அடையாளம் மாத்திரம்தான். ஆனா இன்டர்னலான அடையாளம் வந்து பீயிங் கனெக்டட் டு காட். அதான் பவுல் சொல்ல வர்றாரு. அப்போ விருத்த சேதனம் வந்து ஒரு பொருட்டு இல்லை. பட் வென் யூ ரியலி டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் லைஃப், தட் இஸ் ரைட் சர்க்கம்சிஷன். அது விருத்த சேதனம் அப்படின்னு தான் சொல்ல வர்றாரு. ரைட். சுபாவத்தின் படி விருத்த சேதனம் இல்லாதவனாயிருந்தும், சுபாவத்தின் படி பிசிக்கலி சுபாவத்தின் படி விருத்த சேதனம் இல்லாதவனாயிருந்தும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவனாயிருந்தால் அவன் வேத எழுத்தும் விருத்த சேதனமும் உள்ளவனாயிருந்தும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிற உன்னை குற்றப்படுத்துவான் அல்லவா? நீ விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன் நீ சொல்ற, அது ஒரு பிசிக்கல். நீ நியாயப்பிரமாணத்தை அறிந்தவன் சொல்ற, ஆனா அதன்படி வாழாமல் இருக்கும் பொழுது விருத்த சேதனம் இல்லாதவன், விருத்த சேதனம் பிசிக்கலா விருத்த சேதனம் பண்ணப்படாதவன், பட் நியாயப்பிரமாணத்தின் படி வாழ்றவன், ஆண்டவரோடு ஒன்றித்திருப்போன் உன்னை குற்றம் சுமத்தலாம் அல்லவா? சரியா? So we are called to live as Christians. அதே கண்டெக்ஸ்ட் எடுங்க. we are called to live as Christians. நாங்க பைபிளை பிடிச்சு கொண்டிருக்கிறோம், ரைட்? சர்ச்சுக்கு எல்லாம் வாரோம். ஆனா திடீர்னு நாங்க சில உலகத்துல எப்படி வாழ்றோம்னு சொன்னா, சில ஹிந்துஸ் or anyone else might live a life better than what you live. They might be getting good names, they might be disciplined than you, they might be very honest. அப்ப அவங்களுக்கு நீ சர்ச்சுன்னு போறியே, நீ ஏன்டா இப்படி இருக்கிற அப்படின்னு குற்றம் சுமத்தலாம் அல்லவா? இல்லையா? எத்தனை முறை நடந்திருக்கலாம் எங்களோட வாழ்க்கையில், அடே நீ சர்ச் எல்லாம் போறதா, நான் இப்படி எல்லாம் செய்யறது சரியா அப்படின்னு கேட்கலாம். You are saying you are doing this, but you are living your life like this. Is it correct? ஸோ யங்ஸ்டர்ஸுக்கு இருக்கிற பெரிய சேலஞ்ச் அதுதான் இந்த காலத்துல, ரைட்? ஒன்று வந்து they don't realize who they are. நம்பர் ஒன் அதுதான். நான் பார்க்குற நிறைய ஒரு காரியம் வந்து they don't realize who they truly are. Realize who they truly are என்ன மீன் பண்ணுவாரு சொல்லுங்க பாப்போம். Who are we? God's child. God's child காமனா சொல்ல வேணாம். We are Jesus Christ's children reflecting him. God's child reflecting Christ. We need to understand that we are God's child. We need to reflect Christ. That's our calling. நாங்க God's child எல்லாருமே we are God's child னு சொல்லுவோம். But what are we to do? Okay, God's child. What do God's children do? What did Christ do? He reflected God, right? His image in this world. So we are calling ourselves God's children is nothing. Nothing. That doesn't make any sense. We are labeling ourselves Christians doesn't make any sense. Are we truly reflecting Christ in all what we do, all what we say, all what we think, all what we see? Adellellam are we reflecting? So what we need to take a decision is, I am going to honor God with all what I see, in all what I say, in all what I do, in all what I think. Really important. Papa, you all are looking at a phone, right? You are looking at a phone. You are scrolling, just scrolling. 1 hour has gone, 2 hours has gone, you are just scrolling down, right? First thing is, what are you doing? What is that adding value to you? Is it honoring God? Is it giving value addition to your life? Is it building you up personally? Nothing. Then drop that off. என்ன நடக்குது அதை பார்த்துக்கொண்டே இருக்கும்போது you get unwanted things popping up. அப்போ அங்கே கிளிக் பண்ணிட்டு you see all these vulgar things. Then are you அந்த டைம்ல do you get convicted? No, don't see this. Don't go into this. Don't click this. மனசுல வருதா? அல்லது ஃப்ரெண்ட்ஸ் வந்து காட்டுவாங்க, இந்த பாருடா எப்படி இருக்குன்னு சொல்லி, நாங்க ரைட் அடே நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்றோமா? அல்லது are we saying சரி மச்சான் நீ வச்சுக்கோ, அதை பார்க்கறதுக்கு I don't want to do that அப்படின்னு நாங்க ஒதுங்கி போறோம்? சொல்லுவான், அடே பெரிய நல்லவன் மாதிரி எல்லாம் ஆக்ட் பண்ணாத, நீயும் எல்லாம் என்னோட சேர்ந்து பண்ணிட்டு, சரி பண்ணியிருக்கலாம், ஓகே ஃபைன், at one time we would have done that,
that doesn't mean you have to do it again. You can always say no. Okay மச்சான், நான் முந்தி பண்ணேன், என்ன புல, நான் அதை உண்மையாவே நான் உணர்றேன், நான் பண்ணது புல, ஆனா இனிமேல் நான் அதை பண்ண மாட்டேன், நான் உணர்ந்து நான் வேற மாதிரி மாறிட்டேன். இப்போ நான் அதெல்லாம் பண்றது கிடையாது, அந்த பக்கம்லாம் போறது கிடையாது. I don't want to see those things. Right? Sex is a good thing under the covenant of marriage. That's a very good thing. That's a needed thing. Outside, it's a sin. So ஒவ்வொரு காரியங்கள் ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார் for a particular way of life and at a particular instance. Right? So we need to understand that. We need to understand that. Really important, we need to understand. So அது வந்து ரொம்ப எங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். How we perceive ourselves. Who are we? If we don't feel we are children of God, we will never do things a child of God will do. நான் இயேசுவோட பிள்ளைன்னு சிந்திக்கிற நாள்ல, that I have to reflect himனு யோசிக்கிற டைம்ல மாத்திரம்தான் I will be able to align all my thoughts, my actions according to. நான் சும்மா உலகத்தின்படி வாழ்றவனா, எனக்கும் ஒரு ஹிந்துக்கும் எனக்கும் ஒரு வேற ஒரு மனஸ்தானுக்கும் எந்த விதமான ஒரு வித்தியாசமும் இல்லை. அதான் நடக்குது. கிறிஸ்டியன் பாய்ஸ், கேர்ள்ஸ், பீப்புள், மென், விமெனுக்கு நடக்கிற விஷயம், they all have gone so much into the world, gone so much. இப்போ உலகத்தின் சாயல் தான் அவங்க தரித்திருக்கிறாங்க. வாட்சிங் மூவிஸ், சிங்கிங் தோஸ் சாங்ஸ், லவ் எல்லாம் பாடிக்கொண்டு அங்க அவங்க வேற மூட்ல இருக்கிறாங்க எல்லாரும். என்ன நடக்க போகுது? அது பாடுறனால, அதை பார்க்கறனால, நான் பார்க்கறது பிள்ளை அப்படின்லாம் நான் சொல்லலை. யூ கேன் see, you can watch movies, that's fine. But what do you take out of it? What do that really matter to you? பார்க்கணும். மூவிஸ் போயிட்டு பார்க்கறது பிள்ளைன்னு நான் சொல்லலை. What do we get out of it? அதே உட்கார்ந்து, அதே கதைச்சி, அதே யோசிச்சு, அதிலே உட்கார்ந்து இருந்து அவனை மாதிரி இருக்கணும், இவனை மாதிரி இருக்கணும். Then we are losing the image of Christ. அதுக்கு பிறகு நான் விஜய் மாதிரி இருக்கணும், நான் கமல் மாதிரி இருக்கணும். அதுதான் இயேசுவே ரேடார்ல இல்லை. அதான் நடக்குது. அந்த ஸ்டைல்ல இருக்கணும், இந்த ஸ்டைல்ல இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். We are not in that radar. We are moving out of that radar. So Satan has bought so much in the world. எங்களை அறியாமலேயே எங்களுக்கு இருக்கிற அந்த ரேடாரை விட்டு we are moving out day by day. When we move further and further and further away, ரெண்டே ரெண்டு தான். One is the image of Christ, one is the image of the world, which is Satan. நாங்க நடுவுல இருந்து கொண்டு பாதி இங்கேயும் பாதி அங்கேயும் இருக்க முடியாது. Either we have to focus on the image of God and totally abandon the world. Totally abandon the world is difficult. Abandon the world நான் சன்னியாசி மாதிரி உட்கார்ந்து இருக்கிறது இல்லை. I am called to not just bear the image of Christ, but to reflect also. So when I walk into this world, people should see Christ in me. சில பேர் இருக்காங்க, நான் மட்டும் I'm living a world life of Christ, அவங்களுக்குள்ள மட்டும்தான், no light shining out. That is also not what God wants. God wants us to challenge the paradigms of the world. அங்க போயிட்டு உலகத்தின் விழுமியங்களை நாங்க சேலஞ்ச் பண்ணணும், சவால் விடுக்கணும். I know it's tough, but I am in Christ. He gives me the strength. அப்படி. So the most important thing in that is we need to, so கடைசி அவர் என்ன சொல்றாரு? ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல. அதாவது புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல. யூதன்னு சொல்ற நீ யூதனா இருக்க முடியாது, ஏன்னா நீ கடவுளுக்கோட நீ இணையாவிட்டான். அதே நேரம் மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல. நீ அதுல வந்து பெருமை பாராட்டாத. டோன்ட் ஃபீல் ப்ரவுட் யூ ஆர் a Jew or you are circumcised. அதான் பவுல் சொல்ல வர்றாரு. அடுத்த கடைசி வசனத்துல அதை சொல்ல வர்றாரு, உள்ளத்திலே யூதனானவனே யூதன். உள்ளத்திலே யூதனானவன். what is you Jews? who are Jews? Jews யாரு? who are Jews? யூதர்கள்னா யாரு? கடவுளை இல்ல, கடவுளை பின்பற்றுகிறவர்கள் யூதரா இருந்தா பவுல் இப்படி எழுத மாட்டார். கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். யூதர்கள் கடவுளை தெரிந்து கொள்ளல,
ஆண்டவர் அவங்கள தெரிந்தெடுத்தார். They were a selected, chosen people by God. They didn't choose God. Abraham choose பண்ணது. When God chose Abraham, Abraham was not a Jew. Abraham புறஜாதியா. Abraham was not a Jew. ஆனா ஏப்ரஹாம் கிட்ட இருந்து தான் அந்த யூதர் பரம்பரையே வந்துச்சு. But then what God did, when God chose Abraham, அவர் சொன்னாரு, நான் இந்த உடன்படிக்கையின் அடையாளம் தான் விருத்த சேதனத்தை பண்ணார். Then they got united. அதுக்கு பிறகு after so many 400-500 years he gave the, after about 1000 years he gave 800 years he gave the நியாயப்பிரமாணம். அதுக்கு பிறகுதான் அந்த யூதர்கள் எப்படி வந்தாங்க, அந்த 12 கோத்திரங்கள் எப்படி வந்தாங்க? Abraham, Isaac, Jacob the 12 children, right? So it was a genealogy. அப்ப Abraham was the first Jew, right? First Jew chosen by God as a Jew. First person chosen by God as a Jew. அப்படிதான் சொல்றேன். He was not a Jew, but he was a person chosen by God to be a Jew, to build that nation. Right? அப்ப அவன் அந்த டைம்ல வந்து யூதர்களா இருக்கல, நியாயப்பிரமாணம் இருக்கல அவனுக்கு. அதுல பவுல் சொல்ல வருவார், பிறகு சாப்டர்ஸ்ல வரும். பவுல் சொல்றாரு, நீ ஏப்ரஹாமுக்கு மகனா இருந்ததுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. So those things are important. So we as Christians, இன்னைக்கு இந்த கண்டெக்ஸ்ட்ல நாங்க கிறிஸ்டியனா பிறந்ததுக்கு கிறிஸ்டியனாக முடியாது. இந்த கண்டெக்ஸ்ட்ல ஆண்டவர் கொடுக்குற சவால் அதுதான். Because you are coming to church, you can never be a Christian. Because you are singing some songs and being in the choir, you can never be a Christian. Because you are born in a Christian family, you are not a Christian. You need to be circumcised in me. அதாவது we need to be born again, in other words. Unless that, you can never become a true Christian. So Paul அதான் சொல்ல வர்றார், unless you are totally born again, அதாவது ஆண்டவரை பத்தி அறிந்து அவரோட நான் முழுமையா வாழணும்னு சிந்திக்கிற அந்த டைம், that's when you are born again. That's when you will walk a life. அது ஆனா அதுக்கு பிறகு பிழையே செய்ய மாட்டோங்கிறது இல்லை. There are times when we do mistakes. We all do. But then we get up. We rise. David did mistakes, but he understood where he did. I'll come to that later when we are discussing things. So that's what. So first thing, we need to realize who we are. That's the realization starting. We are God's children, right? Called to reflect Christ, right? We didn't choose Christ, Christ chose us, right? So அதுதான் important. நாங்க சொல்லலாம் நாங்க தான் ஆண்டவர் கிறிஸ்டியனா இருந்து அவரை சூஸ் இல்ல. This was destined. We have to be born as Christians. Luckily, we have got one step ahead of others because we were born in Christian families. அவ்வளவுதான். But that doesn't make us Christians. உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அதை யோசிக்கும், ரைட்? ஏதாவது கேள்விகள் இருக்கா? நெக்ஸ்ட் வீக் இருக்காது AGM. ஸோ ஃபாலோயிங் வீக் we will do. சரி, ப்ரே பண்ணு. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த அருமையான காலை வேலைக்காய் நன்றி. உடைய வார்த்தைகளை உடைய வேதத்தினூடாக கற்க தந்த கிருபைக்காய் நன்றி தகப்பனே. தொடர்ந்தும் சுவாமி ஆவியான